உச்சி பிள்ளையார் கோவில் கொண்டவிடம் திருச்சி மலையினிலே. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார். இது இந்த வரலாறை பற்றி நாங்கள் பார்ப்போமானால், விபூஷணன் இலங்கைக்கு திரும்பி கொண்டிருந்த சமயத்தில் ஒரு ரங்கநாதர் சிலையை கொண்டு வந்தார். அதாவது வைத்திருந்தார். அந்த சிலை தரையில் வைத்தால் அங்கேயே நிலைத்து விடும் என்பதுதான் நிபந்தனை. அப்படி இருக்கையில் விபூஷணன் காவிரி ஆற்றில் நீராட விரும்பி இருக்கார். அப்போது அங்கு ஒரு சின்ன சிறுவன் வடிவில் வந்த விநாயகர்கிட்ட சிலையை கொடுத்து விட்டு, இதை கையில் பிடிச்சுக்கொள், தரையில் வைக்காத என்று கூறிவிட்டு விபூஷணன் சென்றிருக்கிறார். ஆனால் விநாயகர் லீலி என்ன, விபூஷணன் வேற தாமதமானதால் விநாயகர் அந்த சிலையை தரையில் வைத்து விட்டு போயிட்டார். அதுதான் இன்றைக்கு நாங்கள் காண்கிற ஸ்ரீரங்கம் கோவில். அதே மாதிரி உச்சி பிள்ளை தஞ்சத்தை பற்றி நாங்கள் சொல்ல போனால், இப்படி வச்சதுனால கோபமடைஞ்ச விபூஷணன் அந்த சிறுவனை துரத்தி கொண்டு போயிருக்கிறார். சிறுவன் ஓடி சென்று ஒரு மலைந்த உச்சியில் போய் இருந்திருக்கிறார். துரத்தி வந்த விபூஷணன் கோபத்தில் சிறுவன் தலையில் ஒரு குட்டு வச்சிருக்கிறார். குட்டுப்பட்ட அந்த சிறுவன் தன் நிஜ ரூபமான விநாயகர் உருவத்தை காட்டேக்குதான் தவற உணர்ந்த விபூஷணன் மன்னிப்பு கேட்டார். இன்றைக்கு விநாயகர் தலையில் ஒரு சிறு பள்ளம் இருப்பதை கூட நீங்கள் காணலாம். இந்த கோவில் சிறப்பு என்னென்னா, இது தரமட்டத்திலேருந்து 273 அடி உயரத்தில் இருக்குது. ஒரு பாறை மீது இருக்குது. அதாவது ஒரு பாறையில் ஒரு மிகப்பெரிய மலை என்றில் ஒரு குன்று ஒரு பாறை மேலே இருக்குது. இது 437 படிக்கட்டுகளை கொண்டிருக்குது. இங்கேருந்து பார்த்தா திருச்சி மாநகரையும் காவிரி ஆற்றங்கரையும் ஸ்ரீரங்கம் கோபுரத்தையும் நீங்கள் முழுமையாக காணலாம். அதே மாதிரி இங்கே தாய்மானவர் என்ற ஒரு தாய்மானவர் சுவாமி கோயில் என்று இருக்கிறது. ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு அவளது தாய் வர முடியாத சூழல்ல சிவபெருமானே அவளது தாயாக உருவெடு அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவம் பார்த்ததால அது தாயுமானவர் என்று கூறப்படுகிறது. இது மாதிரி மேலும் நாங்கள் பயணப்படும் போது அந்த நிகழ்வினுடைய பதிவுகளோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.